ஃபெவிகால் லோகோவை கொண்டு வந்து காமிச்சிருக்கேன், அது மாதிரி இருக்கு கட்சி கொடி. கோட் படத்தை பாட்டை காட்டி இந்த பாட்டு நல்லா தான் இருக்குது கேட்குறதுக்கு. எல்லாம் பார்லிமெண்ட்டில் பற்றி எரிஞ்சிக்கிட்டு இருக்கு, எல்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இங்கே என்னடான்னா யானையில் வர்றேன், குதிரையில் வர்றேன், பாட்டு போடுறேன், இதை பற்றியில் ஏதாவது பேசியிருப்பாரா? இப்போ தாங்க கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. சும்மா சும்மா நீங்கள் அதை கேட்டிங்கன்னா அவருக்கு தெரிஞ்சாச்சு அவர் சொல்லுவார்ல, கட்சி ஆரம்பிச்ச கூட சொல்லுவார்ல. அவங்க ரசிகர்கள்லாம் கேட்குறாங்க. முதல்ல அந்த தம்பிகளுக்கு ஒன்றும் புரிதல் கிடையாது அரசியல். நீங்கள் ஒரு கட்சியினுடைய தலைவரான பிறகு வரக்கூடிய அந்த கோட்டு படத்தில் ட்ரெய்லர் பூரா குடிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. குடிச்சிட்டு தலைவலிக்குதுங்க, இனிமேல் குடிக்கக்கூடாதுன்றீங்க, ஹேங் ஓவர் ஆயிடுச்சுன்றீங்க. இது எந்த மாதிரி அரசியல் தமிழ்நாட்டில் நடக்குதுன்னு தெரியல. இது வரைக்கும் யாருமே அப்படி கிடையாது. பிஎன் சினிமா யூடியூப் சேனல் வியூவர்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய கேள்விகளுக்கு விளக்கம் அளிப்பதற்காக நம்மளுடைய இருந்திருக்கிற பத்திரிகையாளர் சுபைர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சமூக வலைத்தளத்திலேயே தீயா பரவிட்டு இருக்கிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிவிகே அவர்கள் விஜய் அவர்கள் வந்து கொடி பூசா அனௌன்ஸ் பண்ணிருக்காரு, ஆந்தமும் வெளியிட்டிருக்காரு. ஸோ இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. சமூக வலைதளங்களில் மட்டும்தான் தீயா பரவிக்கிட்டு இருக்கு. ஃபெவிகால் லோகோவை கொண்டு வந்து காமிச்சிருக்கேன், அது மாதிரி இருக்கு கட்சி கொடி. அப்புறம் ஒன்று கேரளா டூரிசம் டெவலப்மெண்ட் கார்பரேஷனுடைய அந்த லோகோ அதே மாதிரி இருக்குன்னு போட்டிருக்காங்க. இப்படி பல பேரும் பல டீக் கோட் பண்ணி அதை போட்டுட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு பனையூரில் அவருடைய கட்சியுடைய கொடியை அறிமுகப்படுத்திருக்காரு. அதில் 2 யானை பீரிட்டு எழுந்து நிற்கிற மாதிரி, நடுவில் ஒரு வாகை மலர் மாதிரி இருக்கிற மாதிரி, மேலே கீழேயும் கிரீன் நடுவில் வந்து ஒயிட் ஆகிற மாதிரி ஒரு கட்சி கொடியை அறிமுகப்படுத்திட்டு ரொம்ப குறைவாக பேசிட்டு கல்யாணத்துக்கு வந்தவங்க எல்லாம் சாப்பிட்டா இல்லை, நிகழ்ச்சிக்கு வந்தவங்க எல்லாம் சாப்பிட்டு போங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த நிகழ்ச்சி நடந்து முடிஞ்சிருக்கு. இன்னைக்கு காலையில் சமூக வலைத்தளங்களை காலகாலத்தால் ஆரம்பிச்சது வந்து எல்லாமே அதுதான் ஓடிட்டு இருக்கு. இப்போ ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு 6 மாதத்துக்கு முன்னாடி. அந்த கட்சிக்கு 6 மாதம் கழிச்சு தான் கொடி ஆரம்பிச்சிருக்காரு. 2026 தான் தேர்தல் போயிருக்காரு. கொஞ்சம் ஸ்லோவாக ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. ஒரு கட்சி பாட்டும் போட்டிருக்கிறாரு. கோட் படத்தை பாட்டை காட்டி இந்த பாட்டு நல்லா தான் இருக்குது கேட்குறதுக்கு. ரசிகர்களும் அதை ரொம்ப கொண்டாடுறாங்க. அதுக்கு ஒரு அனிமேட் விஷுவலும் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு யானையில் வர்றாரு, குதிரையில் வர்றாரு, 2 யானை வந்து மக்களை அடிச்சிட்டு இருக்கு. உடனே இந்த யானை வந்து அதை தோசம் பண்ணி உடனே அந்த யானை வெற்றி வாகை சூடுகிறது, உடனே வெற்றி மலர் பூக்குறது அப்படிங்கிற நல்ல கற்பனை வளத்தோட ஒரு வீடியோ ஒன்று பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப சிறப்பாக அருமையாக இருக்குது. மக்கள் கொண்டாடுறாங்க. இதெல்லாம் சரி. இதெல்லாம் அரசியலுக்கு, ரியல் லைஃபுக்கு இதெல்லாம் வருமா, இதெல்லாம் வந்து பயன்பெறுமா அப்படிங்கிறதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஒரு வீடியோ போட்டதுனால, ஆல்பம் போட்டதுனால பண்ண முடியாது. இன்னைக்கு நாட்டில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. விஜய் கட்சி ஆரம்பித்து கிட்டத்தட்ட 6 மாதம் ஆச்சு. இந்த 3வது முறையாக பிஜேபி ஆட்சிக்கு வந்த பிறகு 3 முக்கியமான பில்ஸை கொண்டு வராங்க. அதாவது வக்ஃப் போர்டு, இஸ்லாமியருடைய சொத்துக்களை நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பு, மசூதிகளில் நடக்கக்கூடிய பொறுப்புகளை, அது ரொம்ப நாள் உள்ள ஒரு பிரச்சனை. அதில் 40 திருத்தங்களை கொண்டு வருது மத்திய அரசு. அதாவது இஸ்லாமியருடைய அந்த மசூதிகளை நிர்வகிக்கிறதுக்கு ஒரு முஸ்லீம் அல்லாதவரும் அந்த நிர்வாகத்தில் இருக்கணும்னு ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க. அப்புறம் அந்த நிர்வாகத்தை கலெக்டர் தலைமையில் நிர்வகிக்கணும்னு கொண்டு வராங்க. இதெல்லாம் அவங்க தரப்புல இருந்து நிறைய எதிர்ப்புகள் வருது. அது மட்டும் இல்லாமல் நாடாளுமன்றத்தில் ஒட்டுமொத்தமாக எல்லா கட்சியுமே இதை எதிர்க்கிறாங்க. இது ஒரு மதம் சார்ந்த விஷயத்தில் ஒன்னொருத்தவங்க போய் தலையிடக்கூடியது, அவங்க சுதந்திரத்தை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம்னு எல்லா கட்சிகளும் எதிர்க்குது. பிஜேபி கூட்டணியில் இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடும் எதிர்க்கிறார். அதனால இந்த சட்டத்தை வந்து அவங்க ஜாயிண்ட் பார்லிமெண்ட் கமிட்டிக்கு அமைச்சிட்டாங்க. ஆல்மோஸ்ட் அது வந்து வித்ட்ரால் ஆன மாதிரி தான். அதற்கு பிறகு ப்ராட்காஸ்டிங்கில் வந்து ஒரு சில திருத்தங்களை, தகவல் ஒலிபரப்புத் துறையில் சில திருத்தங்களை கொண்டு வந்து சோசியல் மீடியா, இன்டர்நெட், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்பில் அதை வரைமுறைப்படுத்துறதுக்கு, அதை கண்காணிக்கிறதுக்கு அதில் சில திருத்தங்களை கொண்டு வருவாங்க. அந்த சட்டத்தையும் எல்லா எதிர்கட்சிகளும் எதிர்க்குது. ஏன்னா இது வந்து எமர்ஜென்சி காலத்தில் போகணும். நீங்கள் ஒரு வீடியோ போட்டிங்கன்னா அவங்க அப்லோட் வாங்கி தான் போடக்கூடிய சூழ்நிலை வந்துடும். அந்த மாதிரியான ஒரு கருத்துரிமைக்கு எதிரான ஒரு சட்டமாக இருக்குது, அடக்குமுறைக்கு ஆதரவான சட்டமாக இருக்குது. இதை எடுக்கணும்னு சொல்லி நாடாளுமன்றத்தில் எல்லா கட்சிகளும் எதிர்த்து அதையும் வித்ட்ரால் பண்ணுறாங்க. ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸரை எந்த விதமான இன்டர்வியூவும் இல்லாமல் நேரடியாக முக்கிய அண்டர் செக்ரட்டரி அந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரி போஸ்டிங், உயர் பதவிகளுக்கு நியமிக்கிறதுக்கு எந்த விதமான கலந்தாய்வு இல்லாமல் கொண்டு வர்றதுக்கு நேரடியான அந்த விஷயத்தையும் எதிர்க்கிறாங்க. அதையும் மத்திய அரசு வாபஸ் ஆயிடுச்சு. நாட்டில் எவ்வளவு முக்கியமான விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. அதாவது அந்த மாதிரியான சட்டங்கள் வர்றப்ப ஒரு மதத்தினுடைய சுதந்திரத்தை படிக்கப்பட்டிருக்கும். ரெண்டாவது, இந்த மாதிரி நேரடியான பணி நியமனத்தை வழங்குறதுனால என்ன இருக்குன்னா, இது நம்மளுடைய சமூக நீதி பிரச்சனைகள் சமூக நீதி பாதிக்கப்பட்டிருக்கும், இடஒதுக்கீடு பாதிக்கப்பட்டிருக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்லிமெண்ட்டில் பற்றி எரிஞ்சிக்கிட்டு இருக்கு, எல்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இங்கே என்னடான்னா யானையில் வர்றேன், குதிரையில் வர்றேன், பாட்டு போடுறேன், இதை பற்றி ஏதாவது பேசியிருப்பாரா? அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட்டார்ல, நான் முதலமைச்சர் ஆகித்தான் அதெல்லாம் பேசணும்னா எந்த ரூல்ஸும் கிடையாது. இப்போ நீங்கள் இங்கே கமலும் பேசலாம், நானும் பேசலாம், அந்த இவரும் பேசலாம்,
ஒரு நாட்டினுடைய குடிமகனாக இருக்கக்கூடிய நாட்டினுடைய அக்கறை உள்ளவன் எல்லாம் பேசுறது. ஏன் நீங்கள் பேசலை? இப்போ நீங்கள் நேரடியாக ஸ்ட்ரைட்டாக சிஎம் தான். ஒரு பாட்டு டைரெக்டாக அப்படியே போய் உட்காந்து ஒரு பாட்டு ஆரம்பித்தோன்னா அந்த பாட்டு முடிஞ்சோடனே சிஎம். இதெல்லாம் ரியலில் நடக்காது. ஒரு தலைவன்கிறவன் களத்தில் தான் உருவாகும். களம் தான் முடிவு பண்ணும் தலைவரை. நீங்கள் திரைக்களத்தில் முடிவு பண்ண முடியாது. ஒரு பாட்டில் அனிமேட் பண்ணி நம்ம ஆனந்தப்பட்டுக்கலாம். அதில் அதை வந்து சிஎம்மாக கூட கொண்டு வந்து காமிச்சிருக்கலாம். அந்த அனிமேட்டில் இன்னும் சிறப்பாக சந்தோஷப்பட்டிருப்பாங்க அவங்களுடைய ரசிகர்கள்லாம். இதெல்லாம் யதார்த்தம் இருக்குது. நாட்டில் இன்றைக்கி 1000 பிரச்சனைகள் இருக்குது. மாநில உரிமைகள் ஒன்றுன்னா பறி போய்கிட்டு இருக்கு. மாநிலத்தினுடைய பல பிரச்சனைகள் இருக்குது. நீங்கள் அதை பற்றியெல்லாம் இன்றைக்கி நான் இப்போ தாங்க கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, சும்மா நீங்கள் அதை கேட்டிங்கன்னா அவருக்கு தெரிஞ்சாச்சே அவர் சொல்லுவார்ல, கட்சி ஆரம்பிச்ச கூட சொல்லுவார்ல, அவங்க ரசிகர்கள்லாம் கேட்குறாங்க. முதல்ல அந்த தம்பிகளுக்கு ஒன்றும் புரிதல் கிடையாது அரசியல். நீங்கள் நாடு எதை நோக்கி போய்கிட்டு இருக்கு? நம்மளுடைய பொருளாதாரம், சமூக நீதி, இடஒதுக்கீடு, நம்முடைய முன்னோர்கள் எப்படி இருந்தாங்க, நம்ம இன்னைக்கு எப்படி இருக்கோம், மற்ற மாநிலம் எப்படி இருக்குது, தமிழ்நாடு எப்படி இருக்குது, நீ கல்வியில் உயர்கல்வியில் இந்தியாவிலே முதல் மாநிலமாக இருக்குது. இன்னைக்கு டாப் 10 யூனிவர்சிட்டி தமிழ்நாட்டில் தான் இருக்குது. மெடிக்கல் கட்டமைப்பு தமிழ்நாடு தான் இருக்குது. பல மாநிலங்கள் இங்கே வந்து வைத்தியம் பண்ணிட்டு போகிறாங்க. பல நாடுகள் வந்து இங்கே வைத்தியம் பண்ணிட்டு போகிறாங்க. இன்னைக்கு எல்லா வகையிலும் நாடு முன்னேறி இருக்கு. இதெல்லாம் என்னன்னா இந்த 50 ஆண்டு காலம் திராவிட கட்சிகள் போட்டு வச்சிருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரெச்சர். நீ இன்னத்தை வந்து மாற்ற போறீங்க, என்ன மாற்ற போறீங்க? அவங்க என்ன செய்ய போறீங்க? இப்போ தமிழ்நாட்டில் எல்லா விஷயத்தையும் தமிழ்நாடு இன்னைக்கு முன்னேறிய மாநிலமாக இருக்கு. இந்தியாவில் பல்வேறு இன்னைக்கு சமீபத்தில் கூட ஒரு அறிக்கை கொடுத்தாங்க. பசி இல்லாத மாநிலங்கள் தமிழ்நாடு நம்பர் 1 இருக்கு. பட்டினி இல்லாத மாநிலங்கள். இப்படி எல்லா வகையிலும் உயர்ந்த தொழிற்கல்வியாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், எல்லா விஷயத்துலையும் இன்னைக்கு ஒரு முன்னேறிய மாநிலமாக இருக்கு. நீங்கள் வந்து என்ன முன்னேறிய மாநிலத்தை என்ன தலைகளாக மாற்ற போறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இப்போ நாட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை தைரியமாக பேச உங்களுக்கு ஒன்றும் தைரியம் இல்லை. நான் சிஎம் ஆனாத்தி சிஎம் சேர்ல ஏறி உட்காந்துக்கிட்டு தான் மக்கள் பிரச்சனையை பேசணுங்கிற யாருக்கும் எந்த கட்டாயம் கிடையாது. விஜயகாந்த் இருந்தாருன்னா நடிகர் சங்கத்தினுடைய தலைவராக இருந்தார். அங்கே இறங்கி போய் என்ன பிரச்சனைனாலும் களத்தில் நின்னார். மன்றங்களை ஒரு கட்சியாக நடத்தினார் 10-15 வருஷம். அதற்கு பிறகு தான் கட்சியை ஆரம்பிக்கிறார். எம்ஜிஆர் இருந்தாருன்னா எம்ஜிஆர் மன்றங்களை ஒரு சமூக பணிக்கு கிட்டத்தட்ட 15 வருஷம் 20 வருஷம் ஆக்கினார். திமுக அண்ணா ஆட்சிக்கு வர்றதுக்கு எம்ஜிஆர் மன்றங்கள் பெருசாக உதவி பண்ணிச்சு. அவர்களை ஒரு அரசியல் படுத்தினார். நீங்கள் என்ன இவங்களை அரசியல் படுத்திருக்கீங்க? நீங்கள் ஒரு கட்சியினுடைய தலைவரான பிறகு வரக்கூடிய அந்த கோட்டு படத்தில் ட்ரெய்லர் பூரா குடிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. குடிச்சிட்டு தலைவலிக்குதுங்க, இனிமேல் குடிக்கக்கூடாதுன்றீங்க, ஹேங் ஓவர் ஆயிடுச்சுன்றீங்க. உங்களை ஃபாலோ பண்ணக்கூடியவன் ஒரு திரையில் பார்க்கக்கூடிய ஒரு நட்சத்திரத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய ரசிகர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அதே மாதிரி முடிவெட்டிக்கணும்னு ஆசைப்படுவான், அதே கடலில் சட்டப்படணும்னு ஆசைப்படுவான். அப்போ நீ குடிச்சிங்கன்னா அவன் அதே மாதிரி குடிக்கணும்னு ஆசைப்படுவான். அப்போ நீங்கள் அவனை தப்பான வழிக்கு கொண்டு போய் கைட் இந்த பேசிக் சின்ன சின்ன விஷயத்தை கூட உங்களால் செய்ய முடியாதா? என் கோர்ட்டில் குடிக்காத காட்சியை வச்சு நடிக்க முடியாதா? அப்போ உங்களுக்கு எந்த கட்டமைப்பும் கிடையாது, எந்த சிந்தனையும் கிடையாது, சமூக சிந்தனையும் கிடையாது. நீங்கள் யாரை மாற்ற போகிறீங்க? அந்த ட்ரெய்லரில் ஒரு பாட்டு போட்டிருக்கீங்க, ஒரு யானை வருது, 2 யானையை அடித்து தோசை பண்ணிட்டு நீங்கள் வந்து அரியணையில் ஏறுறீங்க. இந்த 2 யானை யாரை சொல்கிறீங்க? தமிழ்நாட்டில் 2 கட்சி திராவிட கட்சிகள் 50 வருஷமாக வந்து இன்றைக்கி ஒரு பெரிய பில்லராக இருக்குது. அந்த 2 கட்சிகள் நான் வந்து காலி பண்ணிட்டு நான் வந்து மேலே ஏறி உட்கார போகிறேன். என்ன செய்ய போகிறீங்க? இது வரைக்கும் என்ன செஞ்சுருக்கதை நீங்கள் என்னத்தை மாற்ற போகிறீங்க? இப்படி பல கேள்விகள் இருக்கு. ஆனால் இன்றைக்கி ஒரு கட்சி ஆரம்பித்து இன்றைக்கி கொடியை அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அந்த ரசிகர்கள் கொண்டாடுறாங்க. அடுத்து மாநாடு நடத்த போகிறாரு. மாநாட்டில் பார்ப்போம் என்ன சொல்ல போகிறாரு அப்படிங்கிறது. ஆனால் மக்கள் எல்லாருமே வந்து ஒரு மாற்றம் வேணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் விஜய் பின்னாடி இருக்காங்கன்ற மாதிரியான சூழல் வந்து மற்ற கட்சிகளே சொல்கிறாங்களே சார். அப்போ மாற்றம் என்ன செய்ய போகிறார் மாற்றம் அப்படிங்கிறத நம்ம ஒரு சொன்ன பிறகு பார்ப்போம். இவ்வளோ இந்த இந்தியாவில் பல விஷயங்கள் இன்றைக்கி தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக இருக்குது. இதை நீங்கள் மாற்றி திருப்பி தலையிலாக கொண்டு வர போகிறீங்களா? ஜீரோவில் கொண்டு வர போகிறீங்களா? இதுக்கு மேலே மாற்றி வந்து நம்ம வந்து வேற என்ன செய்ய போகிறீங்க? என்னத்தை மாற்றத்தை கொண்டு வந்துட போகிறீங்க? மாற்றத்தை நீங்கள் ஏன் அரசியலில் தான் கொண்டு வரணும்? முதல்ல உங்கள் கட்சியிலேருந்து உங்கள் படத்துலேருந்து மாற்றத்தை கொண்டு வாங்கன்ற. மாற்றம்னா வந்து அரசியல் 2வது பண்ணலாம். இப்போ வரக்கூடிய கோட் படத்துலேயே ஒரு மாற்றத்தை கொண்டு, இது வரைக்கும் நான் குடிச்ச மாதிரி நடிச்சிட்டு இருந்தேன், இனிமேல் நடிக்க மாட்டேன்னு சொல்லுங்கள். சிகரெட் குடிக்கிற மாதிரி நடிக்க மாட்டேன்னு சொல்லுங்கள். அந்த மாற்றத்தை முதல்ல திரையில் காட்டுங்க, அப்புறம் தரையில் காட்டலாம். கொடியில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, நிறைய சிம்பிள்ஸ்லாம் இருக்குது. ஸோ எதை குறிக்குது, எதனால் இவ்வளோ கலர்ஸ்? அதெல்லாம் பின்னாடி நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரா இல்லையா? அது கட்சிக்கு இந்த கொடிக்கு ஒரு கதை இருக்குது, அதை நான் கிளைமேக்ஸில் சொல்கிறேன். இது ஓப்பனிங் மட்டும் வச்சு இது முதல்ல நான் கொடியை அறிமுகப்படுத்திருக்கேன். இது எந்த மாதிரி அரசியல் தமிழ்நாட்டில் நடக்குதுன்னு தெரியல. இது வரைக்கும் யாருமே அப்படி கிடையாது. ஒரு கட்சி ஆரம்பிப்பாங்க, ஒரு கொடியை அறிமுகப்படுத்திட்டு இந்த கொடிக்கு உண்டான டெஃபினேஷனை வந்து நான் பின்னாடி சொல்கிறேன் அப்படின்னா அவருக்கு தெரியுதா
சஸ்பென்ஸாக வச்சிருக்கிறாரா? ஏன் கொடி அறிமுகப்படுத்துறீங்க? சொல்லிட்டு போயிருங்களேன். அதை மேலே ஒரு சிவப்பு, கீழே ஒரு சிவப்பு, ஒரு வாகை மலர், 2 யானை போட்டு ஒரு கொடி போட்டிருக்காரு. அதுக்கு உண்டான அர்த்தத்தை அவர் தான் சொல்லணும். அதை நான் இப்போ சொல்ல மாட்டேன், வெயிட் பண்ணுங்க, பின்னாடி சொல்கிறேன்னு இருக்காரு. நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன சொல்கிறாருன்னு தெரியல. அதே தான் அந்த பாடலில் வந்து 3 எழுத்து மீண்டும் ஒழிக்கப் போகிறது எம்ஜிஆர் மாதிரி அப்படிங்கிறாரு. எம்ஜிஆர் மாதிரி கட்சி ஆரம்பிச்சு என்ன எத்தனை பேர் போனாங்கிறது தெரியும். எம்ஜிஆர் ஏன் மக்கள் இத்தனை வருஷமா கொண்டாடுறாங்கன்னா எம்ஜிஆர் பண்ணக்கூடிய சாதனை. ஒரு படத்துல கூட தான் அவர் தண்ணி அடிக்கிற மாதிரியோ, தம் அடிக்கிற மாதிரியோ, பெண்களை இழிவா பேசுற மாதிரியோ வச்சு நடிச்சதே இல்லை. படத்துல தான், அது ஒரு திரைப்படம் தான், பொழுதுபோக்கு தான், இருந்தாலும் வைக்க மாட்டார். அதுல ஒரு சமூக கருத்து சொல்லக்கூடிய படமாவே இருக்கும். பெண்களை மதிக்கணும், தாய்மார்களை மதிக்கணும், அம்மா அப்பாவை மதிக்கணும்னு ஒரு கருத்து சொல்லிட்டு இருப்பார். அவர் கமர்ஷியல் படத்தில் ஒரு மெசேஜ் இருக்கு. அதனால தான் அந்த ரசிகர்கள் அதை அப்படி ஃபாலோ பண்ணாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? பாட்டில் எடுக்கவா, சாம்பியன் ஓப்பன் பண்ணவா, ஹேங் ஓவர் ஆயிடுச்சு, இனிமேல் குடிக்கக்கூடாது அப்படிங்கிறாரு. இப்போ போன படத்தில் அசிங்கமாக திட்டிக்கிட்டு இருந்தார். ஒரு நீங்கள் அதெல்லாம் விட்டுருங்க, அந்த படத்தை கூட விட்டுருங்க. அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட்டீங்களா? அரசியல் கட்சி ஆரம்பித்த படம் வருதுல்ல, நீங்கள் தமிழ்நாட்டை மாற்றுறதெல்லாம் 2வது இருக்கட்டும். நீங்கள் மாற்றுங்க, மாற்றாம போங்க, அது மக்கள் ஓட்டு போடுறாங்கிறத முடிவு பண்ணு. படத்தில் அவங்க மாற்றத்தை கொண்டு வாங்கன்ற திரைப்படங்களை. அப்போ இன்னொரு கதை சொல்கிறாங்க, 200 கோடி சம்பளம் வாங்குறதை விட்டுட்டு அரசியலுக்கு வர்றாரு, பார்த்தீங்களா என் தலைவர். அதுதான் ஒரு தகுதியா. ஒருத்தர் ஹோட்டல் வச்சுருக்காரு, 10 வருஷம் அந்த நடந்துட்டு அடுத்த ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு ஸ்டார்ட் பண்ணுறாரு, அடுத்த ஒரு இடத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறாரு. நீங்கள் ஒரு ஆங்கராக இருக்கீங்க, அடுத்து நீங்கள் வந்து கெஸ்டாகனு ஆசைப்படுவீங்க, இல்லாட்டி ஒரு சேனல் ஓனர் ஆகணும்னு ஆசைப்படுவீங்க, இல்லை வேறு ஏதாவது ஒரு இடத்துக்கு போகிறதுனால அன்னைக்கு வந்து கமல் வந்து அவங்க வந்து ஆங்கராக இருந்தார், அந்த விட்டுட்டு வர்றாரு பார்த்தீங்களா, இதுதான் ஒரு குவாலிஃபைடா, இதுதான் ஒரு குவாலிஃபிகேஷனா. அதை வந்து இவங்க வந்து 200 கோடி சம்பளத்தை வாங்க விட்டு அரசியலுக்கு வராரு பாருங்க, மக்கள் சேவை செய்ய வராரு பாருங்க. அவருக்கு போர் அடிச்சு போச்சு, அடுத்த ஒரு காலத்தில் பண்ணணும்னு நினைக்கிறாரு. முதல் நாளே வந்து அந்த கொடியெல்லாம் ஏற்றி பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அடுத்த நாள் வந்து கொடி ஏற்றிட்டு போகிறாரு. புதுசான விஷயங்கள் செய்கிறாரு. கொள்கையை சொல்கிறேன், கட்சிக்குள்ள அந்த ஒரு கருத்தை நல்லா பின்னாடி சொல்கிறேன்றாரு. இப்போ ரசிகர்கள் ரொம்ப சந்தோஷமாக அவருடைய ரசிகர்கள் கொண்டாடிட்டு இருக்காங்க. அந்த பாடல் நல்லா இருக்கு, மற்ற விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கு, வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ அதே தான் சார் நானும் கேட்குறேன். இப்போ நீங்கள் சொன்ன வார்த்தையை தான், இப்போ தான் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, எதுவும் தெரியாது அப்படின்னும் போது அவர் என்னதான் பண்ணுறாருன்னு பார்ப்போமே, நம்ம வந்து வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்ல. ஸோ அவர் பண்ணுறதை அவர் பண்ணட்டுமே அப்படின்ற மாதிரி தான் கேட்குறாரு. இவ்வளோ நெருக்கடி கொடுக்கறதுக்கான காரணம் என்ன? யாரும் அவர் நெருக்கடிலாம் ஒன்றும் கொடுக்கல. நீங்கள் ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டீங்க, ஒரு கட்சியின் தலைவராக இருக்கிறீங்க, சமூகத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசுங்க, குரல் கொடுங்கன்னு தான் சொல்கிறோம். அவருக்கு யார் நெருக்கடி கொடுத்தா? நீங்கள் நாட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனையை பேசுங்க. இந்த மாதிரி மாணவிகள் மரணம் நடந்திருக்கு, பாலியல் குற்றச்சாட்டு நடந்திருக்கு, மத்திய அரசு புது சட்டங்களை கொண்டு வருது, நாட்டுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் இருக்குது, இதெல்லாம் பேசுங்க. அரசியல் கட்சி ஆரம்பித்து தான் பேசணும் கிடையாது. ஆனால் நீங்கள் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிங்க அப்படின்னு கூட ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? இப்போ தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய நிறைய பிரச்சனை இருக்குது, அதை பற்றி கூட பேசுங்க. ஏன் எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க? அரசியல் கட்சி ஆரம்பிச்சு தான் பேசணும்னு என்ன அவசியம் இருக்குது? அப்போ இவருடைய ஆரம்பமே ஒரு தயக்கம் இருக்குது, ஒரு தடுமாற்றம் இருக்குது, ஒரு பயம் இருக்குங்கிற போது ஒரு சந்தேகம் வார்த்தை செய்யும். இன்னைக்கு எங்களுக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் எங்களோட பகிர்ந்துக்கிட்டு இருக்கீங்க, ரொம்ப நன்றி சார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணிக்கோங்க. இதே போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பாருங்க. பிகின் சினிமா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.